இப்போ இதுல நம்ம பாக்குற இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்ல பாக்குற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இன் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து இங்கிலீஷ் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கும். ஆட்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அணுக்கள். ஓகே, ஸோ இப்போ ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதுல ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்ப்போம்னா ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ், அதாவது இருக்கிறதுலேயே சின்ன துகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அணு. அதுக்கு மேல அணுவை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சின்ன பார்ட்டிகளா இருக்க ஆட்டம்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாக்குறதா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா அணுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு. சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 3 இருக்கு, புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். இல்ல புரோட்டானோட கவுண்ட்டும் எலக்ட்ரானோட கவுண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். புரோட்டான் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நேர் மின்னூட்டம் உடையது அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது எதிர் மின்னோட்டம் உடையது நம்ம சொல்லுவோம். ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நியூட்ரலா தான் இருக்கும். நியூட்ரலா இருக்கும் மீன்ஸ் என்னன்னா நடுநிலைமையா இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்ப நடுநிலைமையா இருக்குது அப்படின்னு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கவுண்ட்டும் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் கவுண்ட்டும் சேமா இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஆட்டம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கும். அப்போ ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸோட கவுண்ட்டும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நமக்கு என்னவா இருக்கும்னா சேமா இருக்கும். ஓகே, அப்ப நியூட்ரான்னா என்ன? அப்ப நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நியூட்ரான்ங்கிறது வந்து நியூட்ரல், அதாவது நடுநிலைமை. அதுக்கு வந்து நேர் மின்னூட்டமும் கிடையாது, எதிர் மின்னோட்டமும் கிடையாது. புரோட்டானுக்கு மட்டும்தான் நேர் மின்னோட்டம் இருக்கு, எலக்ட்ரானுக்கு எதிர் மின்னோட்டம் இருக்கு. நியூட்ரான் வந்து நமக்கு நடுநிலைமையா இருக்கும். நம்ம சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சரி, ஓகே, இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஆட்டம்குள்ள என்ன மாதிரி மேனர்ல இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப புரோட்டானும் நியூட்ரானும் நமக்கு வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இப்ப ஆட்டம் இருக்குதுன்னா ஆட்டமோட சென்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை சுத்தி வந்து நமக்கு என்ன இருக்கும்னா ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இந்த ஆர்பிட்டால்ஸ் தான் எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியஸ்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறதுனால அதோட கவுண்ட் வந்து நியூக்ளியான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஆர்பிட்டால்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்னா சுத்திட்டு இருக்கும், ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கான ஆர்பிட்டால்ல சுத்திட்டு இருக்கும். இப்படிதான் வந்து ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய பார்ட். அந்த நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டான்ஸும் இருக்கும், நியூட்ரான்ஸும் இருக்கும். ஸோ ஒரு அணுவின் நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுல வந்து புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். மின்னணுக்கள் சுற்றி இருக்கு. ஸோ புரோட்டான் அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நேர்மறை சார்ஜ், நேர் மின்னோட்டம் உடையது. நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழலாத நுண்ணணு. அதாவது புரோட்டானும் சரி நியூட்ரானும் சரி நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா, அதாவது நியூக்ளியஸ் உள்ள இருக்கும், அது வந்து மூவ் ஆகாது. எலக்ட்ரான் மட்டும்தான் நமக்கு சுத்திட்டு இருக்கும். அதனாலதான் நியூட்ரான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுழலாத நுண்ணணுக்கள்னு கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் ஆகாது, அது வந்து நியூக்ளியஸ்குள்ள அப்படியே வந்து ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் மின்னணுக்கள், அதாவது எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறாங்க. எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து எதிர்மறை மின்னூட்டம் உடையது. ஸோ இங்கிலீஷ்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். எங்க இருக்கும்னா நியூக்ளியஸ்ல இருக்கும். நியூட்ரான்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது வந்து நியூட்ரலா தான் இருக்கும், அதுக்கு பாசிட்டிவும் இருக்காது நெகட்டிவும் இருக்காது, அதுவும் நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்ந்து நம்ம சொல்றதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூக்ளியான்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இங்க obtaining the nucleus in the electron cell are clouds. ஸோ அதுக்கான செல் இல்லைன்னா கிளவுட்ஸ்ல தான் இருக்கும். சரி, ஓகே, இப்போ புரோட்டானா என்ன, நியூட்ரானா என்ன, எலக்ட்ரானா என்னன்னு பார்த்தாச்சு, எது எது எங்க இருக்குன்னு பார்த்தாச்சு, எது பிளஸ் எது மைனஸ்ன்னு பார்த்தாச்சு. அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டானோட கவுண்டை தான் நம்ம வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ இதை நான் வந்து வேற மாதிரி ஆக்சுவலா டெஃபினிஷன் வர்றப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் நம்ம சொல்லணும். பட் நமக்கு இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆட்டம் அப்படின்னாலே அது நியூட்ரலா தான் இருக்கும்னு சொன்னேன். என்ன நியூட்ரலா இருக்கும்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேமா இருக்கிறதுனால. அப்ப அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது இப்போ புரோட்டானோட நம்பர் தான் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா எலக்ட்ரானோட நம்பரும் அட்டாமிக் நம்பர் தான். ஏன்னா ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் சேமா தான் இருக்கும். இப்போ புரோட்டானோட கவுண்ட் என்னவோ அதுதான் எலக்ட்ரானோட கவுண்ட்டும். அப்ப அட்டாமிக் நம்பர் நம்ம புரோட்டானையும் வச்சு எழுதலாம், இல்லைன்னா எலக்ட்ரானையும் வச்சு எழுதலாம். பட் டெஃபினிஷன் எழுதுறப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் நம்ம எழுதணும். மாஸ் நம்பர் அப்படிங்கிறப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இதை நம்ம எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுனா நான் நியூக்ளியான்ஸ் சொன்னேன் இல்லையா, நியூக்ளியான்ஸோட நம்பர் தான் மாஸ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததுதான் நியூக்ளியான்ஸ். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் சேர்ந்ததுதான் வந்து மாஸ் நம்பர். தமிழ்ல பார்க்கணும்னா அணுமுறை எண் கொடுத்திருப்பாங்க, மாசு எண் கொடுத்திருக்காங்க. அணுமுறை எண் அப்படிங்கிறது புரோட்டான்களின் எண்ணிக்கை. மாசு எண் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை தான் மாசு எண். நெக்ஸ்ட் அட்டாமிக் மாடல்ஸ். ஸோ அட்டாமிக் மாடல்ஸ்னா ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்க சயின்டிஸ்ட் இயர்லியரா இருந்து அட்டாமிக் மாடல்ஸ் வந்து ஒவ்வொரு ஆட்டம்ஸ் வந்து என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிட்டே வந்தாங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் இல்ல இது இப்படி இல்லை இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்று கருத்துக்கள்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ அந்த ஹைராக்கி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தாம்சன் வந்து என்ன சொன்னாருன்னா பிளம் புட்டிங் மாடல்ல இருக்கும். இது நம்ம இன்னும் கிளியரா சொல்லணும்னா அந்த வாட்டர் மெலான் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வாட்டர் மெலான்ல வந்து அந்த ரெட் கலர் போர்ஷன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாவே வந்து புரோட்டான்ஸும் அங்கங்க வந்து பிளாக் கலர் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லா எலக்ட்ரான் வந்து எம்படடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம் வந்து இப்படிதான் இருக்கும், ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னா தாம்சன் மாடல் தான் பிளம் புட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன சொன்னாருன்னா அப்படி இல்ல சென்டர்ல வந்து நியூக்ளியஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை சுத்தி தான் எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணினா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி ரூதர்ஃபோர்ட் வந்து அப்படி சொல்லியிருந்தாரு. போர் மாடல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரோடியூஸ் குவான்டைஸ்ட் எலக்ட்ரான் ஆர்பிட்ஸ் where electrons can only occupy certain allowed orbits with energy. ஓகே, இப்போ வந்து தாம்சன் சொன்னது வந்து ஜஸ்ட் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் வந்து அப்படி ஓவராலா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார்னா அப்படி கிடையாது, சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி தான் எலக்ட்ரான் இருக்குங்கிறத சொன்னாரே தவிர அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி பத்தியோ ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டால தான் அது சுத்தும் அப்படிங்கறத பத்தியோ ரூதர்ஃபோர்ட் சொல்லல. அதை சொன்னவர் யாருன்னா போர். அப்போ எலக்ட்ரான் அப்படிங்கிறது அதுக்கான எனர்ஜிஸ்க்காக தான் அது வந்து ரொட்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால்னா இந்த ஆர்பிட்டாலுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது, E1 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆர்பிட்டால் இருக்குன்னா இதுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும், E2 இருக்கும். அப்ப E1 எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடியது, E1 எனர்ஜி வச்சிருக்க எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால்ல சுத்தும். அதோட ஹையரா இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே செகண்ட் ஆர்பிட்டால்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து போர் மாடல். நெக்ஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். அதுக்கடுத்து என்ன வந்துச்சுன்னா டிஸ்கிரைப்ஸ் எலக்ட்ரான் பொசிஷன் அஸ் ப்ராபபிலி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரேதர் தேன் ஃபிக்ஸ்டு. ஓகே, அப்ப போர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட ஆர்பிட்டால எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவர் வந்து இது ஃபிக்ஸ்டுங்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் செல்ல ஒரு எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்குன்னா எப்போதுமே அது ஃபர்ஸ்ட் செல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அசியூம் பண்ணாரு. ஆனா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் என்ன சொன்னாங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ லோவர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிரேக் பண்றதுக்கு இப்போ நியூக்ளியஸ் அப்படின்னு பாக்குறப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு சென்டர்ல என்ன இருக்குன்னு சொன்னேன், நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும் நான் சொன்னேன். இப்போ புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லின்னு அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜும் நெகட்டிவ்லி சார்ஜும் நமக்கு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். லைட் சார்ஜ் ரிப்பல் பண்ணும், அன்லைட் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கறது நம்ம பார்த்துருக்கோம். ஒரே மாதிரியான நேர் மின்னோட்டம் வந்து என்ன பண்ணும்னா விளக்கும், வேறு மாதிரியான நேர் மின்னோட்டம் உடையது வேறு மாதிரியான மின்னோட்டம் உடையது, சாரி நேர் மின்னோட்டம் கிடையாது, வேறு மாதிரியான மின்னோட்டம் உடையது வந்து நமக்கு ஈர்க்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த கான்செப்ட் படி இதை நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா சென்டர்ல வந்து புரோட்டான் இருக்கு, ஸோ பாசிட்டிவ் இருக்கு, சுத்தி வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு இருக்கு, அது நெகட்டிவா இருக்கு. கண்டிப்பா இது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுக்கணும், அதாவது எந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜினாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்ப எனர்ஜி கொடுக்குறப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானா மாறிடும். ஏன்னா ஒரு அட்ராக்டிவ் அந்த ஒரு கண்டிஷனுக்குள்ள இருந்த எலக்ட்ரானை நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்றோம், எனர்ஜி கொடுத்து ஃப்ரீ பண்றோம். அப்ப என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஈஸியா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப மூவ் ஆகுறப்ப அது எந்த அளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் அது வந்து மூவ் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் E1ல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப E2 லெவல் வர்ற அளவுக்கு அந்த எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து E1 லெவல்ல இருந்து E2 லெவலுக்கும் ஜம்ப் ஆயிடும். பட் அது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபிக்ஸ்டு கிடையாது மீன்ஸ் பெர்மனன்ட் கிடையாது. அகைன் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா திருப்பி E2 லெவல்லயே இருந்தாலும் அகைன் E1 லெவலுக்கு வரும். ஸோ E1 லெவலுக்கு வர்றப்ப அது என்ன எனர்ஜியை வாங்கிட்டு போச்சோ அந்த எனர்ஜி என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்றதுதான் இன் ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பார்த்துருக்கோம், ஹச்மியூன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஹச்மியூ ஃபார்ம்ல அது வந்து என்ன பண்ணும்னா ரிலீஸ் பண்ணும். ஸோ இதனாலதான் அந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் என்ன சொன்னாங்க அப்படின்னா
பொசிஷன்ங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. இன்கேஸ் அது எனர்ஜி கெயின் பண்ணுச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அகைன் அங்க இருந்து திருப்பி என்ன வந்துரும்னா அதே பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து ஃபிக்ஸ்டு இல்லைங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்டாமிக் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். இப்போ நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு மெயினா நம்ம பாக்குறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப ஆட்டம்னா உங்களுக்கு சொன்னேன், சென்டர்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸை பத்தி மட்டும் படிக்கிறக்கூடிய ஒரு இயற்பியலா தான் நம்ம என்ன சொல்றோம்னா நியூக்ளியர் பிசிக்ஸ். அப்போ உங்களுக்கு சென்டர்ல என்னெல்லாம் இருக்குங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த நியூக்ளியஸ்ல புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். ஸோ இதுல எலக்ட்ரான் வந்து இருக்காது. அப்ப புரோட்டானையும் நியூட்ரானையும் மெயினா படிக்கிறது தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர். இங்க கொடுத்துருக்காங்க நியூக்ளியர் பிசிக்ஸ் இஸ் a branch of physics that deals with the study of atomic nucleus. அட்டாமிக் நியூக்ளியஸை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூயன்ஸ்னா புரோட்டானையும் நியூட்ரானையும் பத்தி படிக்கிறது தான். ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது டென்ஸ் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஆட்டம்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்ட் தான் வந்து நியூக்ளியஸ். அதுல கண்டிப்பா என்னதான் இருக்கும், புரோட்டானும் இருக்கும், நியூட்ரான்ஸும் இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரோட்டான், இப்போ வந்து நியூக்ளியஸ் இருக்கு, ஒரு ஆட்டம் வந்து 6 புரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 6 புரோட்டான் இருக்குன்னா இந்த புரோட்டானுக்கு இடையிலேயே கண்டிப்பா நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு புரோட்டானுமே உங்களுக்கு என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான். இங்க ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னா இங்கேயும் ஒரு புரோட்டான் இருக்குதுன்னா கண்டிப்பா இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் உங்களுக்கு நமக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா ரிப்பல் பண்ணும். ஆனா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் தாண்டி ஒரு நியூக்ளியஸ் என்ன பண்ணிருக்கு, அந்த 6 புரோட்டானையும் நியூக்ளியஸ்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப என்ன மீனிங்னா அதுக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு மீனிங். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் தாண்டி அந்த 6 புரோட்டானையும் வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஹோல்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் இன் தி நியூக்ளியஸ் ஓவர் கம்மிங் தி. எதை ஓவர் கம் பண்ணுது, ரிப்பல்சிவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான்ஸ். புரோட்டான்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ணி புரோட்டான்ஸை வந்து என்ன பண்ணிருக்குன்னா அது வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியாக்டிவ் டிகே ப்ராசஸ் வர்றது எல்லாமே வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸா இருக்கும். அதாவது அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, வீக்கா இருக்கும். அப்ப இது எல்லாமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டிகே ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். அது என்ன டிகே அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆல்பா பீட்டா காமா அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே இது எல்லாமே வந்து எங்க இருந்து நமக்கு வருதுன்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ல தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் தான், ஒரே எலமெண்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் எடுத்துட்டோம்னா ரெண்டுமே கோபால்ட்டா தான் இருக்கும். ஆனா அது ரெண்டுக்குமே வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஒரே எலமெண்ட்டுக்கு வேறுபட்ட நியூட்ரான்களின் எண்ணிக்கை இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐசோடோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப யுரேனியம் இருக்குது. ஸோ இந்த யுரேனியம் வந்து ஒரு நியூட்ரான் வந்து நமக்கு இது பண்றப்ப, நியூட்ரான் வந்து இதை அட்டாக் பண்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, 2 லைட் எலமெண்டாவும் ஸ்பிளிட் ஆகுது, பிளஸ் ஒரு நியூட்ரான் வருது. நெக்ஸ்ட் இந்த லைட் எலமெண்ட் கிட்ட திருப்பி ஒரு நியூட்ரான் வந்து அட்டாக் ஆகிறப்ப திருப்பி அகைன் என்ன ஆகும்னா திருப்பியும் 2 ஒரு லைட்டா இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் கிடையாது, அந்த இது வந்து நியூக்ளியஸ் வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆகும், திருப்பி ஒரு நியூட்ரான் வரும். ஸோ இந்த மாதிரி இது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இது கண்ட்ரோல் மேனர், அன்கண்ட்ரோல்டு மேனர் இருக்கு. கண்ட்ரோல்டு மேனர் அப்படின்னா இப்ப வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூக்ளியஸ்ல வந்து நம்ம ஒரு நியூட்ரானை வச்சு நம்ம அட்டாக் பண்றப்ப அது வந்து நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3 நியூட்ரான்ஸ். அதாவது லைட்டா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஸ்பிளிட் ஆயிட்டு அதோட 3 நியூட்ரான்ஸ் வரும். இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன ஆகும்னா இங்க ஆல்ரெடி லைட்டா நமக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இதோட திருப்பி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அட்டாக் ஆகி அகைன் வந்து இந்த செயின் வந்து இந்த மாதிரி கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம கண்ட்ரோல் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த 3 நியூட்ரான் இருக்கு இல்லையா, அந்த 3 நியூட்ரான்ல இருந்து 2 நியூட்ரானை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நியூட்ரான் அப்சார்பர் யூஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணிடுவாங்க. அப்போ 3 நியூட்ரானோட கவுண்டை ஒரு நியூட்ரானா நம்ம கம்மி பண்ணிடலாம். அப்போ இந்த செயின் ரியாக்ஷன் நமக்கு வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். அன்கண்ட்ரோல்டு அப்படிங்கிறப்ப வரக்கூடிய 3 நியூட்ரானுமே நம்ம வந்து எந்த ஒரு அப்சர்வர் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணாம அகைன் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறோம். அதுதான் வந்து அன்கண்ட்ரோல்டு மேனர் அப்படின்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஆல்பா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகும். ஆல்பா பார்ட்டிகல் அப்படிங்கிறப்ப நமக்கு என்னன்னா 2 புரோட்டானும் 2 நியூட்ரான் எங்க இருந்து நமக்கு எமிட் ஆகும், நியூக்ளியஸ். ஏன்னா நம்ம பாக்குறது ஃபுல்லாவே நியூக்ளியர் பிசிக்ஸ் தான். ஸோ நியூக்ளியஸ்ல இருந்து வர்றதுதான் வந்து ஆல்பா டிகே. பீட்டாவும் அதே தான், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நியூட்ரான் இன்டு புரோட்டான். ஸோ நியூட்ரான் வந்து நமக்கு புரோட்டானா மாறுறது, இல்லைன்னா புரோட்டான் வந்து நியூட்ரானா மாறுறது. ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள கண்டிப்பா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது வந்து பீட்டா டிகே. காமா டிகே அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
emission of gamma photon. So gamma photon வந்து emit ஆகிறது which is high energy electromagnetic wave from an excited nucleus. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னீங்கன்னா இல்லையா, ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸைட்டட் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸைட்டட் லெவலுக்கு போயிடுச்சுன்னா அகைன் வந்து அதோட நார்மல் லெவலுக்கு வர்றப்ப கண்டிப்பா என்ன ஆயிட்டு வரும், போட்டானை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹச்மியூங்கிற போட்டானை ரிலீஸ் பண்ணும். அந்த இதுதான் இங்க காமா போட்டான். இது அப்படியே வந்து உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. நெக்ஸ்ட் அணுக்கரு வினைகள். அணுக்கரு வினைகள் பாக்குறப்ப பிளவு கலவை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஃபிஷன் அண்ட் ஃபியூசன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபிஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு நியூக்ளியஸ் வந்து ரெண்டு நியூக்ளியஸா ஸ்பிளிட் ஆகிறது. ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து டூ லைட்டர் நியூக்ளியஸா ஸ்பிளிட் ஆகிறது ஃபிஷன். இது அப்படியே மாத்தி சொல்லிட்டீங்கன்னா அது ஃபியூசன். அவ்வளவுதான். மோர் தென் ஒன் லைட்டர் நியூக்ளியை வந்து சேர்ந்து ஒரு ஹெவி நியூக்ளியஸா மாறுறது வந்து என்னன்னா ஃபியூசன். இதுதான் பிளவு கலவை அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அணுக்கரு இயற்பியலின் பயன்பாடுகள் அப்படின்னு பாக்குறப்ப யூட்டிலைசேஷன் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ், யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சேம் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஏன்னா அதிக அளவு எனர்ஜி அதுக்கு நமக்கு, அதனால நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கும் இந்த நியூக்ளியர் பிசிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிவைஸ் தட் ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் நியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் தான் என்னது, நம்ம இந்த ஃபியூசன் அண்ட் ஃபியூசன் பார்த்தோம் இல்லையா, ஃபியூசன்லையும் எனர்ஜி வரும், ஃபியூசன்லையும் எனர்ஜி வரும். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இது பண்ணிக்கிறாங்க. டிவைஸ், அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கான டிவைசஸ்ல வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் மேனர், வெடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அதிக அளவு ஆற்றல் அதுல சேமிச்சு வைக்கிறதுக்கு இந்த நியூக்ளியர் பிசிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவுதான் இந்த டாபிக். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 161 1 cube plus 2 cube up to k cube is equal to 44100. So sum of first cube numbersக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 6 அதுவா மேம்? n into n plus 1 by 2 the whole square. இது வந்து கியூபுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? n into n plus 1 divided by 2 the whole square. இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 44100 கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இதுல நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும், என்ன வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா n வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்க k கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாத்திக்கலாம், கேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? So k into k plus 1 by 2 the whole square is equal to 44100. இப்போ இங்க ஸ்கொயர் இருக்குது இல்லையா, ஸோ நான் என்ன பண்றேன்னா ரெண்டு சைடு ரூட் எடுத்துக்கிறேன். ஸோ ரூட் எடுத்தா அந்த ஸ்கொயர் அண்ட் ரூட் நமக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ 21 வேல்யூ 21 ஸ்கொயர் வந்து 441. அப்போ நமக்கு என்ன வரும்னா 210 வரும். 210 ஸ்கொயர் வேல்யூ தான் 44100. ஸோ இங்க k இன்டூ k பிளஸ் 1 டிவைடட் பை 2 இருக்கும். ஸோ இந்த டிவைடட் பை 2 நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வரப்ப என்ன ஆயிடும், k இன்டூ k பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 420 வருமா? எஸ் மேம். இப்போ இதுக்கப்புறமா நீங்க இது என்ன பண்ணணும்னா k ஆக்சுவலா உள்ள மல்டிபிள் பண்ணி k ஸ்கொயர் பிளஸ் k இஸ் ஈக்குவல் டு 420 வரும். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும். இதை நம்ம ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் போட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதெல்லாம் டைம் ஆகும். நீங்க நமக்கு ஒன்றும் ஸ்டெப்ஸ் மார்க் கொடுக்க போறது இல்லை. என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ்ல இருந்து போயிடும். இப்போ வந்து 20 நம்ம எடுக்கிறோம், கேயோட வேல்யூ நம்ம 20 அப்படின்னு எடுக்கிறோம்னா k பிளஸ் 1 வந்து நமக்கு என்ன வரும், 21 வரும். 20 into 21 வேல்யூ என்ன வருது, 420 வருது. ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருந்து போயிட்டு இதை சூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் 162. If a is equal to 2 to the power 65 and b is equal to 2 to the power 64, 60, 62 அப்படி இருந்தா அப் டு எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 power 0 வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா ஜிபி. ஸோ ஜிபி அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஏ டேர்ம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 power 0. 2 power 0 வேல்யூ என்ன, 1. நெக்ஸ்ட் ஆர்
ஆரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆரோட வேல்யூ என்னன்னு பாருங்க. இப்போ ஏயோட வேல்யூ வந்து 2^01. நெக்ஸ்ட் A2 என்னவா இருக்கும்? 2^1 இருக்குமா? Yes, ma'am. ஸோ Two. அப்போ ஆர் டிஃபரன்ஸ் வந்து என்னது 2. ஸோ ஆர் வந்து 2. இந்த 2 வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு. ஸோ கிரேட்டர் தென் 1 இருக்குன்னா நம்ம எஸ்என் ஃபார்ம்ல என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம்? A into r power n minus 1 divided by r minus 1. r வந்து greater than 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, r less than 1 இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? 1 minus r power n by 1 minus r. 1 minus r power n by 1 minus r வரும். ஸோ இந்த ஃபார்முலால a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. a ஓட வேல்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2^0. நெக்ஸ்ட் r ஓட வேல்யூ 2 தான் நம்ம பார்த்தோம். இங்க n வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. n வேல்யூ என்னங்க? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 64 வரைக்கும் இருக்கு. அப்ப n வேல்யூ என்ன? 64. ma'am. 64 தான் நம்ம நினைப்போம். ஆக்சுவலா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 2^0ன்னு ஒரு டேர்ம் இருக்கு. அப்ப 65 வருமா? Yes, ma'am. Yes, ma'am. புரியுதுங்களா? ஏன்னா 2^0 இருக்கும். இங்க 2^0ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப டோட்டலா நமக்கு என்ன வரும்னா 65 டேர்ம்ஸ் இருக்கு. So -1 divided by 2 minus 1. 2^0 வேல்யூ 1. ஸோ இங்கேயும் 2 minus 1 வேல்யூ 1 வந்துரும். அப்போ b is equal to உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்க. 2^65 minus 1 இருக்கு. ஆனா a யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2^65 கொடுத்திருக்காங்க. இப்போ இது ரெண்டுல இருந்து நம்ம கன்க்ளூஷன் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ a விட சரி டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கு? 1 இருக்கா? புரியுதா நான் என்ன சொல்றேன்? a வந்து 2^65, b வந்து என்னது? 2^65 minus 1 இருக்கு. அப்ப ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் வந்து என்னது? 1 தானே? புரியுதுங்களா இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு? Yes, ma'am. ஸோ இப்ப பாருங்க b is larger than a by 1. அப்படியா? இல்ல இல்லையா? a is larger than b by 1. இந்த क्वेश्चन புரியுதா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நெக்ஸ்ட் போலாம். Next போலாம். ஓகே ஓகே ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க 3 12 27 48 75 108. இதுல என்ன இருக்குது? என்ன லாஜிக் இருக்கு பாருங்க. இப்போ 3க்கும் 12க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சீக்கிரம் சொல்லுங்க. 9. 9. 12க்கும் 27க்கும் 15. 15. 27க்கும் 48க்கும் 21. 21. 27 and 48. 21. அடுத்து 48க்கும் 75க்கும் 27. 27. அடுத்து 33. 33. இப்போ பாருங்க. இப்போ 3 டேபிள்ல 3 3s are 9, 5 3s are 15, அடுத்து 7 7 3s are 21, அடுத்து 9 9 3s are 27, அடுத்து 11 11 3s are 33 இருக்கு. அப்ப அடுத்து என்ன நம்பர் வரும்? 39. 13 into 3 39 வரும். அப்போ 108 plus 39 147. Next 164. In the given number pattern, find the next term. இதெல்லாம் ஈஸி தான். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 21 இருக்கு. இங்க 321 இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க இது ரெண்டுலயும் நியூமரேட்டர்ல? எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். முன்னாடி ஒரு 3 போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாடி 4 வருது. அப்ப இங்க என்ன வரும்? 5 4 2 1. அடுத்து இங்க பாருங்க 3 இருக்கு 4 இருக்கு 5 இருக்கு. அப்ப அடுத்து நமக்கு 6 தான் இருக்கும். இங்க 2 நம்பர் இருக்கு, இங்க 3 நம்பர் இருக்கு, இங்க 4 நம்பர் இருக்கு. அப்ப இங்க 5 நம்பர் இருக்கும். அப்ப 5 6 அவ்வளவுதான். So D option. Next 165. Humble is given by the code. இந்த மாதிரி கோட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இத நம்பர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. இப்போ இத வந்து நம்ம எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்க. EH கொடுத்திருக்காங்க. E அப்படிங்கிறது என்னது? 6. Hங்கிறது என்னது? 1. Lங்கிறது 5, Uங்கிறது 2, Vங்கிறது 4, Mங்கிறது 3.
இப்போ இந்த சீக்வன்ஸை செக் பண்ணுங்க. ஆல்டர்னேட் நம்பர்ல 1 வந்து கம்மி ஆயிட்டே வரும். 6 இருக்கு, 5 இருக்கு, அடுத்து 4 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். புரியுதா லாஜிக்? எஸ் மேம். அதே மாதிரி இப்போ எஜுகேஷனுக்கும் நம்பர் பண்ணிக்கோங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுல இங்க 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. லாஸ்ட் நம்பர் தான் இங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டா போகுது. அப்ப இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னா 9. 9க்கு அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு நம்பர் விட்டுட்டு 8 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை இங்க எழுதியிருக்காங்க. அப்ப இங்க 1 இருக்கும். இப்ப 9 1 8 என்னன்னு பாருங்க. 9 வந்து என்னது? N. 1 வந்து என்னன்னு பாருங்க? E. 8 வந்து என்னன்னு பாருங்க? O. ஃபர்ஸ்ட் NEO எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. 2 இடத்துல இருக்கு. NEO இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப அடுத்தது போகும். இப்ப 1 இருக்கு, அடுத்து இங்க நமக்கு என்ன வரும்? 2 வருமா? 2 வந்து என்னது? D. இங்க பாத்தீங்கன்னா NEOI இருக்கு, இங்க NEOD இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் when a die is thrown? ஸோ ஒரு டையை நம்ம த்ரோ பண்றோம் அப்படின்னா நமக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் வரும். இதுல எதெல்லாம் ஈவன் நம்பர்னு பாக்குறப்ப 2 4 6 இதெல்லாம் ஈவன் நம்பர். அப்ப 3 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் 6 நம்பர்ஸ்ல. அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி 1/2. Next, the present ages of Arun and Suresh are 24 years and 36 years respectively. அருணுக்கும் சுரேஷ்க்கும் present years கொடுத்திருக்காங்க, present age கொடுத்திருக்காங்க. What was the ratio between the ages of Suresh and Arun? கொடுத்திருக்கிறது அருணும் சுரேஷும் கொடுத்துட்டு கேட்கறது சுரேஷும் அருணும் கேட்கறாங்க. நல்லா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. 8 years ago. அப்ப 24 வயசுல இருந்து 8 வருஷத்தை மைனஸ் பண்ணா என்ன வரும்? என்ன? 16. 36ல இருந்து 36ல இருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா 28. 28. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்வ கோளாறுல கேன்சல் பண்ணி இங்க 4 வருது, இங்க 7 வருது நம்ம போடுவோம். 4:7 ஆப்ஷன்ல இருக்கும். ஆனா இங்க அவங்க கொடுத்திருக்கிறது அருணுக்கும் சுரேஷ்க்கும், பட் கேட்கறது சுரேஷ்க்கும் அருணுக்கும். சுரேஷ் வந்து 7, அருண் வந்து 4. அப்ப 7:4. Next, 168. A and B together can do a piece of work in 16 days. ஏயும் பியும் சேர்ந்து 16 days பண்றாங்க. A alone, A மட்டும் வந்து 48 days பண்றாங்க. இதுக்கு எல்சிஎம் என்ன? 48. அப்ப எஃபிஷியன்சி என்ன வரும்? A யோட எஃபிஷியன்சி சரி, A plus B யோட எஃபிஷியன்சி 314. இங்க எஸ் மேம். மேல 3 இங்க 1. 1. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து 3 ஒர்க் முடிக்கிறாங்க. A மட்டும் ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க. அப்ப B மட்டும் எத்தனை ஒர்க் முடிப்பாங்க? ஏயும் பியும் சேர்ந்தா 3 ஒர்க்ஸ் முடிப்பாங்களாம். A மட்டும் பண்ணாருன்னா ஒரு ஒர்க் முடிப்பாராம் ஒரு நாளைக்கு. அப்ப B வந்து எத்தனை ஒர்க் முடிப்பாங்க? 2 ஒர்க்ஸ். அப்ப ஒரு நாளைக்கு B வந்து 2 வேலையை தான் பண்ணுவாரு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க. How long will B alone? B மட்டும் அந்த வேலையை முடிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் ஒர்க் தான் நமக்கு என்னது? 48. டோட்டல் ஒர்க் 48. பெர் டேக்கு அவர் 2 ஒர்க் முடிக்கிறாரு. அப்ப எத்தனை டேஸ் ஆகும்? 24. 24 days. Next, 210 men working 12 hours a day can finish a job in 18 days. அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா தான் என்னது? man day hour divided by work. இந்த ஃபார்முலா தான். சோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம 210 men கொடுத்திருக்காங்க. அப்புறமா டேஸ் வந்து 18 days, hour வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 12 hours. How many men are required to finish the job? அதே சேம் ஜாப் தான். அப்ப டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு ரெண்டுமே 1 தான் வரும். How many men ன்னு கேக்குறாங்க. சோ அப்ப men வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எத்தனை டேஸ் ஒர்க் பண்றாங்க? 20 days ஒர்க் பண்றாங்க. எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க? 14 hours. சேம் ஜாப்னால இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ இது நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எம்மோட வேல்யூ உங்களுக்கு 162 கிடைக்கும். நெக்ஸ்ட் 170. 5 persons complete 5 projects in 5 days. அப்ப நியூமரேட்டர்ல என்ன வரும்னு சொல்லுங்க. நியூமரேட்டர்ல என்ன வரும்? டினாமினேட்டர்ல என்ன வரும்? 5 மேம். 5 into 5. அதாவது இது வந்து மெம்பர், இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டேஸ் divided by work. Work வந்து 5 project, which is equal to 50%.
கம்ப்ளீட் 50 ப்ராஜெக்ட்ஸ். அப்போ 50 ப்ராஜெக்ட்ஸ்னா ஒர்க் கீழே 50 மாறிடும். இன் டேஷ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டி வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஈஸி தானே, இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 days. Next 171. A mason used the expressions 2x cube plus 16 to represent the area of rectangular floor of a room. So இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்டாங்குலரோட ஏரியா. If he decides that the length of the room will be expressed represented by, இது வந்து லென்த். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வித் என்னன்னு கேட்குறாங்க. நீளம் கொடுத்துட்டு அகலம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத் தான் ஏரியான்னு தெரியும். ஸோ லென்த்தோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 into x plus 2 into breadth which is equal to area. ஏரியா அவங்க கொடுத்துருக்கிறது 2x cube plus 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 காமனாக எடுத்துடலாம். 2 காமனாக எடுத்தா என்ன வரும்? x cube plus 8 வரும். இங்க என்ன இருக்கும்? 2 into x plus 2 into b இருக்கும். இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். இப்போ b into x plus 2 is equal to, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? plus b cube. A cube a plus cube B plus cube. b cube. So a cube plus b cube க்கு ஃபார்முலா என்னது? a plus b a square plus plus square ab, plus B square sorry minus square. ab, a square minus ab plus b square. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ b ஓட வேல்யூ என்ன இருக்குது? x square minus 2x plus 4. Next last question. The volume of a solid hemisphere is, last question. இதுக்கு அப்புறமா ஒரு கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. The volume of a solid hemisphere is 29106 centimeter cube. அப்ப hemisphere ஓட வால்யூம் வந்து கொடுத்திருக்காங்க. Another hemisphere whose volume is 2/3 of the above. இன்னொரு ஹெமிஸ்பியர் இருக்கு, அதோட வால்யூம் வந்து இதுல 2/3 இருக்கு, 3ல 2 மடங்கு இருக்கு. அப்படின்னா அந்த புது ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு கேட்கணும். அப்போ இதுல 3 பார்ட் எவ்வளவு? 3 பார்ட் எவ்வளவு சொல்லுங்க? இப்படி போடுவீங்களா நீங்க? புரியல மேம். 2/3, அதாவது கொஸ்டினே புரியலையா? Yes, ma'am. இப்போ வந்து ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, அந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து 29106 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல 2/3 பார்ட் வந்து ஒரு இன்னொரு ஹெமிஸ்பியரோட வால்யூமா இருக்கு. இப்ப இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, இதுல வந்து 3ல 2 மடங்கு வந்து வால்யூம், அந்த வால்யூம் வந்து இன்னொரு ஹெமிஸ்பியரோட வால்யூம்ங்கிறாங்க. அப்போனா அந்த புது ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ கொஸ்டின் புரியுதா? Yes, ma'am. இப்போ நம்ம வந்து நீங்க 2/3 நீங்க நார்மலா பண்றப்ப 2/3 ஆஃப் இந்த வால்யூம்னா 2/3 into 29106 இப்படியும் நீங்க போடலாம். இல்லைன்னா நம்ம நார்மலா ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி டோட்டலா 3 பார்ட் இருக்கு, அதுல 2 பார்ட் தான் வந்து நியூ ஹெமிஸ்பியரோட வால்யூம். அப்போ 3 பார்ட்டோட வேல்யூ தானே உங்களுக்கு என்னது? 29106. அப்ப இதுல இருந்து 1 பார்ட் வேல்யூ என்ன வரும்? By 3 division 9702. Ma'am.
சுபஸ்ரீ மேம் அப்படியே நீ ஹோஸ்டா சேஞ்ச் பண்ணி விடுங்க. மேம் கேக்குதா? எஸ் மேம். நான் அந்த ஆப்ஷன் எதுல மேம் பண்றது? பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அதுல ஹோஸ்ட்னு வரும் பாருங்க. மேக் ஹோஸ்ட்னு வரும் பாருங்க. ஓகே. ஓகே தேங்க்ஸ். ஸோ அப்போ 2 பார்ட்டோட 19404 வரும். கேக்குதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். சரி ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு நியூ ஹெமிஸ்பியரோட வால்யூம். இப்போ ஃபார்முலா வந்து என்ன வரும்? 2/3 ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 பை ஆர் கியூப். பையோட வேல்யூ 27 22/7 இன்டூ ஆர் கியூப் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு 19404. சரிங்களா? ஸோ இதுல இருந்து ஆர் வேல்யூ நீங்க ஃபைண்ட் பண்ணீங்கன்னா 21 சென்டிமீட்டர். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்னையோட லாஸ்ட் கொஸ்டின். The difference between simple and compound interest on a certain sum of money for 2 years at 2% per annum is 4. இதுக்கு ஃபார்முலா என்ன? P into R by 100 power square. P into R by 100 the whole square. இது வந்து டிஃபரன்ஸ் இல்லையா? இங்க டிஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 4. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? பிரின்சிபல் தான் கேக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 2/100. 2/100. ஸோ 2 ஸ்கொயர் வேல்யூ நமக்கு 4 வரும். 4 and 4 கேன்சல் ஆயிடும். அப்போ P வந்து உங்களுக்கு என்ன வரும்? 100 ஸ்கொயர் 10,000. அவ்வளவுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் 1 கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2021. 21 கேட்ட 2021ல கேட்ட குரூப் 1 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த ஓரளவு ஈஸியா தான் இருக்கும். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே மேம். ஓகேங்க, தேங்க்யூ. Thank you, ma'am. பை ஃப்ரெண்ட்ஸ்.